கானான்றது நீங்கள் கேள்விப்பட்ட பாடல்கள். ஆமாம், நிறைய பாடகர்கள் கானா பாடல். அதில் 1-2 பாட்டு எது உங்கள் மனசை கவர்ந்த பாட்டு? அதாவது நீங்கள் பாடுறதுக்கு ஒரு உற்சாகம் தந்த. கானாவை இன்ஸ்பிரஸ் பண்ணியே பாடிருப்பார். ஆமாம், கானாவை மெயின் பண்ணி அந்தோனி, எழும்பூர் அந்தோனி, ஓஹோ, புளியந்தோப்பு பழனி, எழும்பூர் அந்தோனி, அவங்க 2 பேரும் ஒரு ஆல்பம் பாடினாங்க, கானா உலகம் சொல்லிட்டு. அந்த ஆல்பத்தில் வந்து கானாவை பற்றியே பாடியிருப்பார். எப்படி கானா நாடகம் எப்படி ஒன்றா கோடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சாங் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். வெரி குட். கானாவை பற்றியே பாடுறது அது. இப்போ நாங்கள் வந்து பெண்களை கேலி கிண்டல் பண்ணி பாடுறோம், ஒரு இறந்தவங்களுக்கு பாடுறோம், நாட்டு நடப்பயிற்சி பாடுறோம். அது இல்லாத இது கானாவை குறித்து பாடிய பாட்டு இது. ரொம்ப அது என்ன கானான்னா என்ன அப்படின்றது அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஓகே, ப்ளீஸ். கானா ஒன்று நடக்கும், அங்கு கருத்து பாடல் பிறக்கும், தலையை ஆட்டி ரசிக்கும், பின்பு விசிலு சத்தம் பறக்கும். தலையை ஆட்டி ரசிக்கும், பின்பு விசிலு சத்தம் பறக்கும். கானா ஒன்று நடக்கும், கானா ஒன்று நடக்கும், கானா ஒன்று நடக்கும், அங்கு கருத்து பாடல் பிறக்கும். கானா ஒன்று நடக்கும், அங்கு கருத்து பாடல் பிறக்கும்.